ஹாய் குட் மார்னிங். இது எஸ்பி சேனல். நான் உங்கள் இணைய தோழி வசந்தி ரவி. இன்றைக்கி ஒரு சூப்பரான குழந்தைகளுக்கான ஒரு ஸ்நாக்ஸ் தான். டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 4 உருளைக்கிழங்கு நல்லா ரெண்டாக கட் பண்ணி வேக வச்சு வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா ஆற வச்சுருக்கேன். இதை தோலெல்லாம் எடுத்துடலாம். நம்ம தோல் உரித்து வச்சுக்கலாம். பாருங்க, எல்லாமே நான் தோல் உரித்து வச்சுட்டேன். இதை நம்ம மேட்சர் வச்சு நம்ம மேட்ச் பண்ணிக்க வேண்டியதுதான். கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது. நாம் செய்கிற பொட்டேட்டோ பால்ஸுக்கு கட்டிகள் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அதனால் எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம மேட்ச் பண்ணி வச்சுக்கணும். நல்லா வெந்ததுனால நமக்கு மேட்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அதனால லைட்டாக வச்சா நல்லா நசுங்கிடும். மத்தில் கூட நம்ம நசுக்கி விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் தான் அமுக்கணுங்கிற ஒரு இது இல்லை. இதில் வேணால் நம்ம நசுக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா நசுக்கியாச்சு. பாருங்கள், இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். நம்ம குழந்தைங்க சாப்பிட்றதுனால கொஞ்சம் காரம் பார்த்து போட்டுக்கோங்க. 1 கப் அளவுக்கு நம்ம கொத்தமல்லி தழை ரொம்ப பொடிசாக நறுக்கி போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இதுக்கு தேவையான சால்ட்டு போட்டு எல்லாம் ஒன்றா கலந்து வர மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கணும். கொத்தமல்லி தழை எவ்வளோ போடுறோமோ அந்தளவுக்கு வாசனையாக இருக்கும். இதோட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். ஏன்னா நம்ம பொட்டேட்டோ சேர்த்தனால இதை ஜீரணம் ஆகிறதுக்காக நம்ம கேஸ் இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா பசஞ்சு வச்சுக்கிட்டோம். கையில் ஒட்டும், ஆனால் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு. இதை கையில் கொஞ்சம் ஆயில் தடவி நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஆயில் தடவிக்கலாம். அப்போ தான் ஒட்டாத வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன். இதே மாதிரி எல்லாமே நம்ம பால்ஸாக செஞ்சு வச்சுக்கலாம். ஆயில் தொட்டு தொட்டு நம்ம பால்ஸ் பிடிக்கும்போது கையில் ஒட்டாத வரும். செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். டக்குன்னு செஞ்சிடலாம். ஸ்கூல் வீட்டுக்கு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஏன் பெரியவங்களுக்குமே ரொம்பவே பிடிச்சி போயிடும். வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே ஸ்மூத்தாகவும் நல்லா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டோடு இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே நம்ம பால்ஸாக பிடிச்சி வச்சுட்டோம். இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு வானல் வச்சு நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா காயிட்டும். நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். ஒவ்வொன்றா போட்டுக்கணும். நம்ம போட்ட உடனே கிளறி விட்டுறக்கூடாது. நம்ம அதை நல்லா வேகணும். உடனே நம்ம கிளறி விட்டோம்னா உடஞ்சி போயிருக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாத விட்டுடலாம். பாருங்கள், நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் ஒரு டைம் செஞ்சிங்கன்னா டெய்லியுமே செய்வீங்க. இது செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. நம்ம சமையல் செய்யும்போதே ஒரு பக்கம் ஸ்டவ்வில் உருளைக்கிழங்கு வேக வச்சா போதும், டக்குன்னு ரெடி ஆயிரும். டீயோட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்க கூட எதுவுமே வேணாம். அப்படியே நீங்கள் உங்களுக்கு விரும்புனீங்கன்னா அந்த டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நான் எல்லாமே எடுத்துகிட்டு இன்னொரு பேட்ச் போட்டுக்கிறேன். எல்லாமே செஞ்சு எடுத்துட்டேன். பாருங்கள், சூப்பரான நம்முடைய பொட்டேட்டோ பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். சும்மா சாப்பிட்டா அப்படி இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெளியே நல்லா பாருங்கள், கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே ஸ்மூத்தாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக காரசாரமாக இருக்கும். நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். எதையுமே ரசித்து செய்யுங்க, ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.